இன்றைக்கி உளுந்து வச்சு உளுத்த அல்வா தான் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். கடாய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். உளுந்து சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 10 முந்திரி கிட்ட சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4-5 பீஸ் பாதாம் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஒரு சைடு கருப்பாயிடும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 2 பீஸ் ஏலக்காய் அதுலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அல்வா பதத்துக்கு வரும். அப்புறம் ஒரு பவுலில் வந்து இந்த பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் எடுத்தேன். அதில் பாதி தான் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லைன்றதால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கும் எனக்கும் மட்டும்தான். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கினேன். திருப்பியும் கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய்லாம் தேவைப்படாது. ஓரளவுக்கு கம்மியாகவே தேவைப்படும். நெய்யும் எண்ணெயும் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். கைவிடாமல் கலரணும். உடனே கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். அல்வா பதத்துக்கு வந்துடும். நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும் விடாமல். அப்போ தான் நல்லா சூப்பரான அல்வா பதத்துக்கு வரும். இந்த அல்வாவை வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், ஆம்பளை பசங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. எங்களுதுலலாம் இந்த கத்னா பண்ண உடனே இந்த அல்வா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவும் இருக்குன்றதால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது உளுந்து மாதிரிவே தெரியவே தெரியாது. அதனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.